ரஜினி சார் சொல்லுவாங்க, அவர் வந்து ஹீரோனா அப்படி தான் இருக்கணுங்கிறலாம் உடைச்சாரு. டேலண்ட் இருந்தால் போதும், அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள உச்சத்தில் இருக்கிறத நிறைய இடங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு என்ன காரணம்? அந்த கதாபாத்திரோட தன்மை தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை தான் கேரி பண்ண போகிறீங்களுடைய ஃபிசிக்கல். முதல்ல உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கணும். அது அதுக்கு தேவைக்கு இல்லை, கதாபாத்திரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்களுக்கு அது அந்த கதாபாத்திரத்தில் ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1000 கேள்வி வரும். அப்புறம் அது வடிவமைக்கப்பட்டது கூட ஒத்து வரலன்னா உங்களுக்கு 1000 கேள்வி வரும். விக்ரமில் இருந்தாலும் சரி, விடுதலை இருந்தாலும் சரி, அதோட கதாபாத்திரத்தின் தன்மையோடு உங்களுக்கு ஒத்து வரதுனால உங்களுக்கு அது போயிடுது. நானும் அது பின்னாடி தான் நானும் இருக்கிறேன். அதனால் அதை நம்பி தான் இருக்கிறேன். அந்த கேரக்டர் அப்படி இருக்குது. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு சோறு தண்ணிலாம் ஒழுங்காக கிடைக்காது. கிடைக்கிறத வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க. முன்ன பின்ன தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அவ்வளோதான், அதுக்குள்ளே இருக்கிற அதோட சென்ஸான ஒளி. விக்ரம் பொறுத்த வரைக்கும் அது அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அவனுக்கு. அதனால் அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவன்